ஏ ஹாய். ஹாய். எங்கே போகிற? காலேஜா? என்ன பண்ணுற? ஆமாம், காலேஜ் போகிறேன். அப்புறம் வேறு லைஃபெல்லாம் எப்படி போகுது? எப்படா போவான்? ஐயோ, வேறு இன்னுமே பேச இல்லையே. என்னடா பேசுகிறது இவன்ட்ட? ஐயோ, வேறு என்ன பேசுகிறது? இந்த இடத்த விட்டு போவோம். ஓகே, பாய். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் உங்கள் லைஃப்பில் இருந்திருக்கீங்களா? நானுமே என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷனை பில்ட் பண்ண முடியாமல், ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியாமல், எப்படி நம்ம என் லைஃப்பை கொண்டு போகிறது அப்படின்னு தெரியாமல் நான் இருந்தேன். நான் என் கம்யூனிகேஷனை ஃபஸ்ட்டு இம்ப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ கம்யூனிகேஷன் தான் நம்ம லைஃபுக்கு தேவையான ஒரு விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா, இல்லை ஒரு ஜாப் பர்சனாக இருந்தீங்கன்னா, நீங்கள் எந்த பிளேஸஸுக்கு போனாலும் உங்களுக்கு கம்யூனிகேஷன் தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் உங்கள் கம்யூனிகேஷன் நல்லா இருந்துச்சுன்னா எல்லோரும் உங்களை தேடி வருவாங்க, உங்கள்கிட்ட பேசுவாங்க. உங்களுக்கு தேவையான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்கள் கம்யூனிகேஷன்லேருந்தே கிடைக்கும். ஸோ கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 30 minutes ஆச்சும் டேயில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கம்யூனிகேஷனை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் எஃபோர்ட்ஸ் போட்டிங்கனால்தான் உங்கள் லைஃப், நீங்கள் நினச்ச கோல்ஸ் எல்லாமே உங்களால் அடைய முடியும். ஸோ கம்யூனிகேஷன் தான் நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நான் இந்த வீடியோவில் ஒரு 5 கம்யூனிகேஷன் ஹேக்ஸ் தான் சொல்ல போகிறேன். அதை உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் கம்யூனிகேஷனில் எங்கேயோ போகலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது என்னோடய 4th வீடியோ. நான் போட்ட லாஸ்ட்டு ஒரு 2-3 வீடியோஸுக்கு எனக்கு சப்போர்ட் இல்லை. அதில் அப்போ சப்போர்ட் இல்லைன்னா என் கண்டென்ட் நல்லா இல்லை, அதுதான் அர்த்தம். அதனால் நான் என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு என் கண்டென்ட்டில் வேல்யூ ப்ரொவைட் பண்ணுவேன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எனக்காக ஒரு 5 minutes ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். இது ஒரு நல்ல கண்டென்ட்டாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ கைஸ். ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, have a good smile on your face. This is the only thing that you wanted to become a good communicator. இதே நான் ஃபஸ்ட் ப்ளேஸில் சொல்கிறேன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு கம்யூனிகேஷன் ஹேக்கே இருக்குது. ஏன்னா இப்போ உங்களுக்கு லைஃப்பில் நிறைய பர்சன்ஸ் இருப்பாங்க. அதில் உங்களுக்கு ஒரு சம்திங் ஸ்பெஷல் பர்சனும் இருப்பாங்க. அந்த ஸ்பெஷல் பர்சனுக்கு ஒரு சீக்ரெட் ஸ்மைல் ஒன்று வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி ஸ்மைல் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இவன் ஃபேக்காக, இவன் எல்லார்கிட்டையுமே இதே மாதிரியே ஸ்மைல் பண்ணிடும், இவன் நார்மலாக எல்லாருக்கிட்டையும் இதே ஸ்மைல் தான். நீங்கள் இதே ஒரு ஸ்பெஷல் பர்சன்ஸ்கிட்ட, உங்கள் லைஃப்பில் இருக்க உங்கள் ஸ்பெஷல் பர்சன்கிட்ட ஒரு சீக்ரெட் ஸ்மைல் இருந்துச்சுன்னா உங்கள் ஃபேஸில், அவங்க அதை ஃபைன் பண்ணுவாங்க. இவங்க நம்மக்கிட்ட மட்டும்தான் எவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண அவங்க ட்ரை பண்ணுவாங்க. உங்கள் மேலே ஒரு நல்ல ஒரு ட்ரஸ்ட் க்ரியேட் ஆகும். அதனால தான் ஒரு குட் ஸ்மைலை உங்கள் ஃபேஸில் ஸ்ப்ரெட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் ஒரு குட் ஸ்மைல் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்னஸ் ஃபீல் ஆகும். செகண்ட் திங் என்னென்னா, ஹேவ் ஏ குட் ஐ கான்டாக்ட். இதை நான் ரொம்ப லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணேன். ஏன்னா ஒரு ஐ கான்டாக்ட் தான் ஒரு பர்சனுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் ஒரு எவ்வளோ பெரிய பர்சனாக இருக்கட்டும், ஒரு ப்ரொஃபஸராக இருக்கட்டும், ஒரு நீங்கள் பேச தயங்குற ஒரு ஆள்கிட்ட நீங்கள் ஒரு ஐ கான்டாக்ட் வச்சிங்கன்னா உங்கள் ஃபேஸ் அவங்க தாட்ஸில் சேவ் ஆகும். உங்கள் ஐ கான்டாக்டில் உங்கள் ஐயை பார்க்கும்போது அவங்களுக்கு உங்கள் ஐயில் இருக்க ஜென்யூனஸ், உங்கள் கேரக்டர் எப்படி எல்லாமே உங்கள் ஐ மூலமாகவே அவங்களுக்கு தெரியும். ஸோ ஐ கான்டாக்டை மேக் பண்ண மறந்துடாதீங்க. எவ்வளோ பெரிய பர்சனாக இருந்தாலும் உங்களோட ஐ கான்டாக்டை அவங்களுக்கு வைங்க. ஐ கான்டாக்ட் வச்சு பேசுங்க. அங்கே பார்த்து பேசுகிறது, இங்கே பார்த்து பேசுனா அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட்டே பில்ட் ஆகாது. ஸோ எந்த பர்சனாக இருந்தாலும் ஐயை பார்த்து பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேர்ட் திங் என்னென்னா, செல்ஃப் டாக். ஏன் நான் தேர்ட் ப்ளேஸில் சொல்கிறேன்னா, ப்ராக்டிஸ் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ நீங்கள் கம்யூனிகேஷனாக இருந்தாலும் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 15 minutes or 30 minutes நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்கள் கம்யூனிகேஷனாக இருந்தாலும் இம்ப்ரூவ் ஆகும். டெய்லி மிரரை பார்த்து உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் என்ன ஒன்று வேணும், என்ன தேவை, என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், அப்புறம் உங்களை நீங்களே லவ் பண்ணுறேன், ஐ அட்ராக்ட் எவ்ரிதிங் இன் மை லைஃப், ஐ ஆம் ஏ பெஸ்ட் கம்யூனிகேட்டர், ஐ ஆம் ஏ குட் ஸ்பீக்கர் அப்படின்னு டெய்லி மிரரை பார்த்து சொல்லுங்கள். கிஸ் கூட பண்ணுங்கள் மிரரை, ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா லவ் யுவர் செல்ஃப். அப்போ உங்கள் மேலே இருக்க லவ் உங்களுக்கே இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் இப்படி பண்ணால் மட்டும்தான் டெய்லி உங்கள் கம்யூனிகேஷன் எப்படி இம்ப்ரூவ். இல்லைனா வீட்டில் மொட்டை மாடி இருந்துச்சுன்னா மொட்டை மாடியில் தனியாக போங்க, பேசுங்க, தனியாக பேசுங்க. உங்கள் லைஃப்பில் உங்கள்கிட்ட நீங்களே பேசுங்க. எவ்ரிதிங் வில் பி சால்வ் இன் யுவர் லைஃப். கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகும். எந்த பர்சனாக இருந்தாலும் உங்களுக்கு பேசுகிற தைரியம், பேச உடனே வேர்ட்ஸ், ஆக்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்துடும். ஸோ டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்னா, பிஏ குட் லிசனர். என்னடா இவன் கம்யூனிகேஷனில் போய் லிசனராக இருக்க சொல்கிறான் அப்படின்னு நினைக்காதீங்க.
கம்யூனிகேஷனில் லிசனராக இருக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லா இடத்துலையும் போய் நீங்கள் வளன்னு பேசாதீங்க. எந்த இடத்துல உங்கள் ப்ரெசன்ஸ் தேவையோ அந்த இடத்துல கரெக்டாக பேசுங்க. என்ன ஆப்போசிட் பர்சன் அவங்க பேச வராங்களோ அவங்கள நல்லா கேளுங்க. நல்லா கேட்டுட்டு அவங்க சொல்கிற வேர்ட்ஸில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதை ஃபைன் பண்ணிவிட்டு அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேளுங்க. அவங்க இன்னும் இன்ட்ரெஸ்டடாக பேசுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஒரு பிடிச்ச பேசனாக மாற சான்சஸ் இருக்குது. 5th கம்யூனிகேஷன் ஹேக் என்னென்னா ஆஸ்கிங் தேர் இன்ட்ரெஸ்ட். இப்போ நம்ம ஒரு ரேண்டமாக நிறைய பீப்புள்ஸை மீட் பண்ணுவோம். அவங்கள்ட்ட நம்ம பேசுகிறதுக்கு என்ன கண்டென்ட்னு கண்டென்ட்ஸ் இருக்காது. அவங்கள்ட்ட என்ன கண்டென்ட் பேசணும்னா அவங்கள ஃபஸ்ட்டு பேச விடுங்க. அவங்கள பற்றி அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க லைஃப்பில் அப்படியெல்லாம் கேளுங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லுவாங்க. அந்த வேர்ட்லேருந்து நீங்கள் அது ரிலேட்டடாக அவங்கள்ட்ட கொஸ்டின்ஸ் கேளுங்க. அப்போ அவங்க அதை சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்போ அதே ரிலேட்டடாக நீங்கள் இப்போ அவங்களுக்கு கிரிக்கெட்னால் அவங்க கிரிக்கெட்டை பற்றி சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அதை ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டிங்கன்னா அவங்க இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக அவங்கள ரொம்ப பேச விடுறது. அவங்களுக்கு யாருக்கு தான் அவங்க பேசுகிறது பிடிக்காது, அவங்க ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு பேசுகிறது. அதனால் அவங்கள பேச விட்டுட்டு அதை கேட்டுட்டு அதுலேருந்து அவங்க சொல்கிறதுலேருந்து அது ரிலேட்டடாக இன்னொரு கொஸ்டின்ஸ் கேளுங்க. அப்போ அவங்க இன்ட்ரெஸ்ட்டை என்னென்னு தெரிஞ்சு அந்த ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பேசினா நீங்கள் மாறுவீங்க. ஸோ தீஸ் ஆர் த 5 ஹேபிட்ஸ் ஐ ஃபாலோட் இன் மை லைஃப். இதை உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ வில் பி பெட்டர் கம்யூனிகேட்டர் இன் 1 month. ஸோ இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல கண்டனோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது திஸ் இஸ் மயூ. பை. டேக் கேர்.